ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் அரைச்சிருக்கேன். ரொம்பவே நம்ம சமையலுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம அடிக்கடிக்கு எடுத்து சமையலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்க தேவையில்ல. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம எப்படி அரைச்சோமோ அதே கலரோடவே இருக்கும். இங்கே பாருங்கள், அதே வாசனையோடையும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ரெடி. நம்ம எப்போல்லாம் சமையலுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுட்டா ஒரு மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு தான் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி இது மாதிரி தோல் நீக்கிட்டு இங்கே பாருங்கள் சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு தோலும் அதே மாதிரி நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுமே க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி சின்ன பீஸாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம அப்படியே ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்குங்க, அதோட பூண்டு சின்ன ஜாராக இருக்கிறதால நான் 2-3 பேட்சாக சேர்த்து அரைச்சிக்கலாம். ரெண்டுமே சமமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது மாதிரி அரைச்சிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விடுங்க, நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. ரொம்ப தண்ணி விட்டுடாதீங்க, திட்டமாக பேஸ்ட்டாக அரைக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுடுங்க. 1/4 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு சமமாக தான் எடுத்துருக்கேன். நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இன்னொரு பேட்சும் அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இன்னொரு பேட்சாக அரைச்சிடலாம். இதில் மல்லி வச்சுருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள், 2வது பேட்சாக அரைச்சிருக்கேன். எல்லாமே சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே இன்னொரு டைம் கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டால் சமமாக ஆகிடும். 2 பேட்சாக அரைச்சோம் இல்லையா, இஞ்சி பூண்டு தனித்தனியாக, அதனால் எல்லாமே கலந்து விட்டுட்டுங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தூள் உப்பு, இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலர் மாறாமல் இதே மாதிரியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்தாச்சு. உப்பு எப்படி இருக்கோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதே வாசனையோட இதே கலரோட மணமாகவே இப்படியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 1 மந்த் வரைக்கும் சூப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம அடிக்கடிக்கு போய் எடுத்து இஞ்சி பூண்டை அரைக்க தேவையில்லை. இது மாதிரி நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம வேறு பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 1 மந்த் வரைக்கும், ஒரு மாதம் கூடுதலாக வேணால் 1.5 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதம் வரைக்கும் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்படியே வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம எப்போல்லாம் சமையலுக்கு நம்ம தேவைப்படுதோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.